GRC Jewellers காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at WeCare. 5-star K செந்தில் மற்றும் Duvin Studios presents சிபிராஜ் நடிப்பில் 10 hours வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க. ரொம்ப ப்ரீமெச்சூர் தான். அதிமுக பாஜகவோட இந்த வண்டி நின்றுமா இல்லை இன்னும் சில பேர் இந்த வண்டியில் ஏற்றிக்குவாங்களா? கண்டிப்பாக ஏற்றிப்பாங்க. அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, அந்த வண்டியில் ஏற்றிப்பாங்க, இல்லைனா அந்த வண்டிக்கு இணையாக இன்னொரு பேரலல் வண்டியை விடுவாங்க. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு பேரலல் வண்டியை விடுவாங்க. இந்த 2 ஆப்ஷனும் இருக்குது. இல்லை, அப்படி 2 ஆப்ஷன் இருந்தால் அது அவங்களுக்கு தானே பிரச்சனை. இப்போ மக்கள் நல கூட்டணி அதிமுக ஆளுங்கட்சியாக தேர்தலை சந்திக்கும் போது மக்கள் நல கூட்டணி ஒரு பக்கம், திமுக கூட்டணி ஒரு பக்கம் தேர்தலை சந்திச்சாங்க. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்குமான அந்த வித்தியாசத்தை விட மக்கள் நல கூட்டணி அதிகமான வாக்குகளை வாங்கியிருந்தது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி எதிர்கட்சியாக தேர்தலை சந்திக்க போறாங்க. இன்னொரு அணியை உருவாக்குனாங்கன்னா அது திமுகவுக்கு தானே சாதகமாக போகும்? அப்படி போகாது. திமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற பலம் ஒரு 40% அதிகமான வாக்குகள் ப்ளஸ் மைனாரிட்டி வாக்குகள். இப்போ இந்த மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கிறதுல விஜய் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறார். அவர் முஸ்லீம் வேஷம்லாம் போடுறார் இல்லையா? அப்போது அந்த முக்கியமான வேஷம் இருக்கு இல்லையா? எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எந்த கூட்டணிக்கு போவோன்றதை டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இங்கே இந்த ஒவைசி மாதிரி வேலைகள் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. ஒவைசியை தமிழ்நாட்டில் மதிக்க மாட்டாங்க. ஒவைசி மாதிரி வாக்குகளை பிரிக்கிற வேலை இஸ்லாமியர்கள் மத்தியில் ஈடுபடாது. ஆனால் விஜய் இயல்பாகவே கிறிஸ்டியன். அவர் முன்னாடி ஜோசப் விஜய்ன்னு சொன்னார். ஆனால் அரசியலுக்கு வரும்போது குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு தான் வந்தார். ரைட்டுங்களா? ஸோ 2 வித்தியாசமும் நீங்கள் விஜயோட பரிணாமத்தில் 2 வித்தியாசமும் பார்த்தீங்க. ஸோ விஜயை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஒன்று 2 ஆப்ஷன் விஜய்கிட்ட. ஒன்று அவரை பிஜேபி கூட்டணியில் ட்ரக்கில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அவர் தலைமையில் இன்னொரு கூட்டணி, அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ண வேண்டியது யார்? பாஜக. நாட் ஓன்லி விஜய் மட்டும் கிடையாது. இப்போ விஜய், பிஎம்கே, சீமான் ரொம்ப வல்னரபிள். அதில் ரொம்ப மோசமான வல்னரபிலிட்டி சீமான் தான். அதில் ஓப்பன் டிஸ்கஷனுக்கே அவர் போயிட்டார். சீமானின் ஆட்டத்தை, தாண்டவத்தை பாருங்கள்னா தாண்டவம் இதுதான். ஒன்று, அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவரோட ஓட்டுகள் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுறது விஜய். இவரோட ஓட்டுக்களை ஸ்விங் பண்ணுறது விஜய். இவருடைய பெரியார் எதிர்ப்பு இவருக்கு ஓட்டை ரொம்ப அளவுக்கு பாதிச்சிருக்கு. பெண்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலையும் ஓட்டை பாதிச்சிருக்கு. அப்போது அந்த 8.2% கரெக்டாக வரல. என்னுடைய ஓட்டு கரெக்டாக அது எங்கேயும் போயில்லை. நான் இன்னும் மார்க்கெட்டில் இருக்கேன். என்னை சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, மலேசியாவில் கூப்பிட்டாங்க, மந்தவெளியில் கூப்பிட்டாங்க, மயிலாப்பூரில் கூப்பிட்டாங்க. இப்படி இந்த டான்ஸை கரகாட்டத்தை சீமான் ஆடிக்கிட்டே இருப்பார். அதுக்கு அவர் ஏதாவது ஒரு கூட்டணியை ட்ராக் பண்ணுவார். அப்போது விஜய் சீமான் கூட்டணிக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்களா? ஏன்னா ஜான் ஆரோக்கியம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் விஜய் சீமான் கூட்டணிக்கான விஷயங்களுக்காக ட்ரை பண்ணுறவர். அவர் பெரியாரை எதிர்த்து சீமான் பேசும்போது கூட விஜய் ரியாக்ட் பண்ணல. அப்போது நான் அங்கேருந்து வந்த ஒரு வியூக அமைப்பாளர்கிட்ட கேட்டேன், ஏன் ரியாக்ட் பண்ணல விஜய் அப்படின்னு. இல்லை ஜான் சீமானோட கூட்டணியை விரும்புகிறாரு, அதனால் விஜய் ரியாக்ட் பண்ணல அப்படின்றார். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டியும் அங்கேயே இருக்குது. அதே மாதிரி சீமான் விஜய் பாசிபிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி சீமான் ஏடிஎம்கே பாசிபிலிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்குது. அது காரணம் சீமான் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது. உண்மையிலேயே சீமான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாரா? கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏற்பாடு பண்ணதே என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான். அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் தான் ஏற்பாடு பண்ணார், கூட இருந்தார். அன்றைக்கி காலையிலன்றதை விட்டுருங்க. அன்றைக்கி 8:15 8:45 வரைக்குமே அவர் சந்தித்தார். அரை மணி நேரம் சந்தித்து பேசினார். சீமான் மேலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது சீமானுக்கு. ஒன்று அந்த விஜயலட்சுமி இஷ்யூ, அது ரொம்ப ப்ரிடாமினன்ட் இஷ்யூ.
அடுத்த மாதம் நேற்று கூட விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அடுத்த மாதம் வருதுடா கேஸு அப்படின்ற மாதிரி தொனியில் தான் அந்த அம்மா போட்டிருக்கு வீடியோ. ஸோ நாகரத்னம்னு ஒரு ஃபீமேல் ஜட்ஜுக்கிட்ட அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவங்கக்கிட்ட வரக்கூடிய அந்த கேஸில் விஜயலட்சுமி வந்து ஏற்கனவே மகளிர் கோர்ட்லேயே வந்து அந்த அம்மா எங்கெங்கெல்லாம் அபார்ஷன் இவர் ட்ரை பண்ணார், எந்தெந்த டாக்டர் வந்து அபார்ஷன் பண்ணாங்கன்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அந்த டாக்டர்ஸோட எவிடன்ஸ் எல்லாமே வந்து போலீஸ் எடுத்துருச்சு, தமிழ்நாடு போலீஸ் எடுத்துருச்சு விசாரணையில். ஸோ சீமானுக்கு எதிரான அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கு. அந்த விசாரணை அறிக்கையை வந்து இந்த முறை ஹியரிங்க்கு வரும்போது தமிழக போலீஸ் வந்து சமர்ப்பிக்கும். போன தடவை வந்து லைட்டாக விசாரணை நடந்து முடிஞ்சது. அதில் வந்து தமிழக போலீஸோட வேர்ஷன் கேட்கல, ஸ்டே கொடுத்துட்டாங்க. இந்த முறை தமிழக போலீஸ் வந்து தன்னுடைய விசாரணை அறிக்கையை முழுமையாக சமர்ப்பிக்கும். முழுமையாக சமர்ப்பிக்கும் போது அவருக்கு இஷ்யூ வரும், பிரச்சனை வரும். அந்த விசாரணை அறிக்கையை எந்த ஜட்ஜு படித்தாலும் அது அந்த இதில் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னா உத்தரவு கொடுப்பாங்க. அந்த ப்ரொசீட் பண்ணுங்கன்னு அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே இவருக்கு வானமே இல்லை. அதை வந்து இப்போது இவரோட மிஷன் எல்லாமே அந்த விசாரணையை வந்து அப்படியே அந்த ஸ்டேவை வந்து கண்டினியூ பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறாரு. இவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் வந்து அந்த கோர்ட்டே கொடுத்தது, அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு விஜயலட்சுமியோட போங்க நீங்கள் அப்படின்னு சீமானுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்தது. அந்த செட்டில்மெண்ட் அடிப்படையில் இவர் வந்து போகவே இல்லை. அவர்கிட்ட நான் என்ன விசாரணை இதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ற மாதிரி இவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டார். அது அந்த அம்மா ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, விஜயலட்சுமி வந்து ஹர்ட் ஆகிடுச்சு. அது வந்து எந்த சைட்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அது வந்து அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு அந்த அம்மா சைட்லேருந்தும் ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு விஜயலட்சுமி தயாராகிருக்காங்க. ஸோ விஜயலட்சுமி வழக்கில் இவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாலோ எதை பண்ணாலோ ஒரு ஸ்பீடி ட்ரையல் வச்சு திமுக அரசு வந்து ஒரு 6.5 வருஷத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சுன்னா சீமானோட அரசியல் எதிர்காலம் முடிஞ்சது. ரைட்டுங்களா? அதனால் அவர் வந்து பிஜேபியை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று ஃபெரா கேஸ் இவர் மேலே இருக்குது, ஃபெரா கேஸ் இருக்குது, பிஎம்எல்ஏ இருக்குது, அது இல்லாமல் அந்த ஃபாரின் ஃபண்டு வாங்கினது இருக்குது, அது இல்லாமல் பண்ணதுனால இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கு. அந்த தொடர்பான வழக்குகளும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா புலிகள் படத்தை போட்டு ஒரு கட்சி நடத்துகிறத வந்து இங்கே நிறுத்திட முடியும் அட் எனி மூமெண்ட். இவர் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா, இயல்புலேயே அவர் வந்து அதிமுக ஆதரவாளர். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஏற்கனவே கேம்பெயின் பண்ணவர். சசிகலாவோட ரொம்ப க்ளோஸு. சசிகலா கிட்டே போயிட்டு உக்காந்துட்டு, அம்மா நான் எடப்பாடிக்கு உங்களுக்கு சமரசம் பண்ணுறேம்மா அப்படின்னு ஒரு பேசிட்டு வந்தவர். சசிகலாவுக்கு ரொம்ப க்ளோஸு, ஏடிஎம்கேக்கு ரொம்ப க்ளோஸு, எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸு. ரைட்டுங்களா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால அவர் வந்து 100% பாசிபிலிட்டி ஆஃப் கோயிங் வித் ஏடிஎம்கேன்றது சர்ட்டனாக இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற தாண்டவம் என்னோட தாண்டவத்தை பாருங்க அப்படின்ட்டு. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் வந்து விஜய், இவர், பிஎம்கே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிட்டா அது வந்து திமுக வாக்குகளை சிதறடி, முஸ்லீம் வாக்குகள், மைனாரிட்டி வாக்குகள், அவங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து திமுக வாங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ முழுசாக வாங்குறது அந்த மக்கள் வந்து மைனாரிட்டி மக்கள் வந்து காங்கிரஸும் திமுகவும் ஒன்றா இருக்கிறதுனால காங்கிரஸை ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்க நம்புகிறாங்க. பிஜேபியை நம்புறதை விட காங்கிரஸ் நம்புகிறாங்க. பிஜேபி மைனாரிட்டி மக்களை அடிக்குது. பிஜேபி எதிர்பார்க்குறதே வந்து ஹிந்து சென்ட்ரலைசேஷன் தான் எப்போவுமே, எங்கே போனாலும். அதில் வந்து ஆன்டி மைனாரிட்டியில் அவங்க நின்னால் தான் ஹிந்து சென்ட்ரலைசேஷன் வரும்பொழுது தான் ஹிந்து வர்சஸ் அதர்ஸ்ன்னு வரும்போது ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு கணக்கு பார்த்திங்கன்னா 90% நபர்கள் வந்து இந்துக்களாக அணிதிரள்வார்கள். இந்து மத உணர்வோடு அணிதிரளும் பொழுது அவங்க வந்து மைனாரிட்டிக்கு எதிராக இருப்பாங்க. மைனாரிட்டி மக்கள் வந்து இந்த இந்து திரளுக்கு எதிராக அணிதிரள்வாங்க. இது ரெண்டும் நடக்கும். இந்த போலரைசேஷன் நடக்கும். இந்த போலரைசேஷன் தான் அவங்கள வந்து இந்தியா முழுக்க ஜெயிக்க வச்சுக்கிட்டு.
ஆர்எஸ்எஸ் அமைப்போட உருவாக்கத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த போலரைசேஷன் தான் அவங்களுடைய தாரக மந்திரம். ஸோ அந்த போலரைசேஷனை எதிர்பார்த்து அவங்களுடைய காய் நகர்த்தல் வரும்பொழுது இங்கே வந்து கன்சாலிடேட்டட் எங்கேயுமே அங்கெல்லாம் டைவர்ஷன் இருக்குது. இப்போ தலித் ஓட்டுகள் வந்து ப்ரோ காங்கிரஸ் ஓட்டு தான் இந்தியா முழுக்கவே. ஆனால் தலித் ஓட்டுகளை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ராமதாஸ் அத்வாலே ரைட்டுங்களா, சிரக் பாஸ்வான், ராம்விலாஸ் பாஸ்வான், சிரக் பாஸ்வான், அந்த மாதிரி தலித் தலைவர்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தலித் தலைவர்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுல தமிழ்நாட்டில் மட்டும் மிஸ்ஸிங் ஆனது திருமாவளவன் அவங்க ஃபோல்டுக்குள்ளே போகவே இல்லை. இப்போது இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் அவர்லாம் கூட போயிட்டார். என்னையா பெரியாரை எதிர்த்து கண்ணா முன்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கார். சீமான் பேசுகிறத விட 2 மடங்கு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் திருமாவளவன்றது ஒரு வைட்டல் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அவர் போல. ஸோ இந்த தலித் கன்சாலிடேஷனில் எப்படி ஒரு செக்ரிகேஷனை கொண்டு வராங்களோ அதே மாதிரி மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு செக்ரிகேஷனை கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மைனாரிட்டி வாக்குகளில் பெரிய செக்ரிகேஷன் உருவாக்குவார்னு எதிர்பார்க்கறது விஜயோட ஃபார்மேஷன்லேருந்து அதான். ஃபஸ்ட்டு ஜோசப் விஜய்ன்னு சொன்ன எச் ராஜா இன்றைக்கி சொல்ல, இன்றைக்கி விஜயை பற்றி ஜோசப் விஜய்ன்னு சொல்ல, விஜய் ரொம்ப நல்லவர் அப்படின்றது தான் இவங்களுடைய விஷயம். ரஜினி அரசியலுக்கு வரல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுதே எனக்கு தெரிஞ்சு என் நண்பர்கள், குருமூர்த்தியோடு இருந்த என் நண்பர்கள் தேடின ஒரு ஆள் வந்து விஜய். அப்போவுமே வந்து அதுக்கான கரு உருவாயிடுச்சு, அதுக்கான ஃபார்மேஷனுக்கான விஷயங்கள் என்பது அப்போவுமே உருவாயிடுச்சு. அப்போது இந்த ஓட்டை, இந்த திமுக ஆதரவு ஓட்டை உடைப்பதற்கான முயற்சிகளில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மேஷன் வந்து பாமக, விஜய், சீமான் இந்த 3 பேரையும் வச்சு ஒரு ஃபார்மேஷனுக்காக இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் திருமா வந்தார்னா அவங்களுக்கு சந்தோஷம்தான், திருமாவும் அதுக்குள்ளே வருவார்னா சந்தோஷம்தான். ஒரு வேளை பாமக மைனஸ் ஆகிட்டு திருமா, விஜய், சீமான் இப்படி ஒரு காம்பினேஷனையும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எதை வேணால் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுடைய ஏம் வந்து திமுக வந்து இருக்கக்கூடாது. திமுக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தலைவலி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தினம் அடிக்கிறது வந்து இந்தியாவில் வேறு யாரும் கிடையாது, திமுகவை தவிர வேறு யாருமே கிடையாது. அதனால் அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போவுமே பல பெய்டு மவுத்து, பணம் கொடுத்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பல விதத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வெல் பெய்ட் பை பிஜேபி ரைட்டுங்களா. இப்போ அண்ணாமலை வந்து ஆந்திராவில் எம்பி ஆக போகிறாரு, அண்ணாமலை ஆந்திராவில் எம்பி ஆகி அவர் வந்து மந்திரி ஆக போகிறாரு அப்படின்றது வந்து நேற்றுலேருந்து பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாமே வந்து பெய்டு மவுத். அந்த மாதிரி பெய்டு மவுத் முடிஞ்சதுன்னே சொல்கிறாங்களே. சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசிட்டாங்க, சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிட்டார் அப்படின்னு. சந்திரபாபு நாயுடுக்கு வேறு வேலை இல்லையா? பிஜேபிக்கு எவ்வளோ ஸ்டேட் இருக்குது? பிஜேபி எத்தனை ஸ்டேட்டில் இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கெல்லாம் ராஜ்யசபா எம்பி ஆகலாமே, ஏன் ஆந்திராவில் கொண்டு போய் ராஜ்யசபா எம்பி ஆகணும்? ஏன் அவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணார்ல கர்நாடகா, அங்கே கொண்டு போய் ராஜ்யசபா எம்பி ஆக்கலாமே, ஏன் அங்கே ஆக முடியல? ஏன் சந்திரபாபு நாயுடுகிட்ட டீல் பேச? இது குக்கப்பு. இதெல்லாம் அண்ணாமலையெல்லாம் இனி கண்டுக்கிறதுக்கே ஆள் கிடையாது. அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு இளைஞர் அணி, தேசிய இளைஞர் அணி, இல்லைனா தேசிய செயலாளர் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்டு அவரை சுத்த விடுவாங்களே தவிர அவரை எம்பி ஆக்கி மந்திரி ஆக்கலை. ஏற்கனவே ஜெயிச்ச எம்பிக்கள் இருக்காங்க, அவங்களுக்கே என்ன மந்திரி பதவி கொடுக்கல. இப்போ வந்து வயது மூப்பு காரணமாக பலர் வெளியேறுறாங்க, இன்க்ளூடிங் நரேந்திர மோடி வரைக்கும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரைட்டுங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க இவரை எம்பி ஆக்கி இவரை மந்திரி ஆக்கி இவரை கொண்டு வரணுமா? வாய்ப்பு இருக்கா? அது இல்லை. ராம்நாத் கோவிந்த் சப்போர்ட் பண்ணனால தான் முருகன் வந்து எம்பி ஆனார். அதே முருகனுடைய ஸ்டேச்சரில் இவரை எம்பி ஆக்க மாட்டாங்க, இவரை வச்சுப்பாங்க, இவர் கருத்துக்கள் சொல்லலாம், அவ்வளவுதான். நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா சீமானை வந்து பாஜக அவங்களுடைய லைனுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு 1/2 hour மீட் பண்ணி பேசினார்னா
அந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் பேசப்படுது? இந்த கேஸை தாண்டி பொலிட்டிக்கலாக வேறு ஏதாவது பேசினாங்களா? பொலிட்டிக்கலாக அவரோட சர்வைவல் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஸ் தான். இந்த கேஸ்லேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றது? இந்த கேஸ் எப்போவுமே பிஜேபி வந்து பெரிய வாஷிங் மிஷின் சார். யாரை வேணால் உள்ள தூக்கி போடும், வாஷ் பண்ணி அவங்கள வந்து வெளியில் அனுப்பும். இதுதான் அவங்களுடைய. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சங்கி என்றால் சகன், தோழன், நண்பன் அப்படின்றது, பாப்பான் அனைவரையும் சமமாக பாப்பான் அப்படின்றது, பெரியாரை எதிர்க்கிறது. பெரியாரை எதிர்க்கிற அஜெண்டாவே வந்து இவருக்கு இல்லாத அஜெண்டா தானே. அவர் ஏன் திடீர்னு பெரியார் எதிர்ப்பை ஏன் அவர் முன்னெடுக்கிறாரு? அப்போது அது பிஜேபியுடைய அஜெண்டா. ஸோ பிஜேபிக்கான எல்லா ஒர்க்கையுமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ பிஜேபியுடைய ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ். அப்படி வரும்பொழுது தான் அவரால் சர்வே பண்ண முடியும். இப்போது ஒரு ஊரில் ஒருத்தன் மோசமாக கஞ்சா இல்லை போதைப் பொருள் விற்கிறான்னு வைங்களேன், அவன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஆதரவு இல்லாமல் அவனால் சர்வே ஆக முடியாது. அந்த மாதிரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள், அதுவே சட்டவிரோதம். அதுவும் ஒரு எக்ஸ்டெண்ட்டுக்கு மேலே போயிட்டு ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய யாராலையுமே அதை செய்ய முடியாது. செஞ்சாங்கன்னா, நீங்கள் ஒரு இஸ்லாமிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசினாங்கன்னா என்ன ஆகும்? தடை பண்ணிவிடுவாங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் சீமான் மேலே பாயலை இது வரைக்கும். அப்படின்னா அதுக்கு யார் பேக்ரவுண்டு? பிஜேபி தான். 15 வருஷமாக பிஜேபி தான் இருக்குது. பிஜேபி தான் அதுக்கான பேக்ரவுண்டு. பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு வந்த ஒருத்தர் பாமகவில் நம்மலாம் இருந்த கட்சின்றது ரைட், அங்கெல்லாம் அதோடலாம் லிங்க் இருந்து பெரியார் பேரை சொல்லிட்டு வந்த ஒருத்தர் இன்றைக்கி இவ்வளவும் பேசிட்டு சர்வைவ் ஆகுறாரு. இவ்வளவு மோசமான வழக்குகள் இருந்தும் அவர் சர்வைவ் ஆகுறாரு அப்படின்னா காரணம் பிஜேபி. ஸோ நிர்மலா சீதாராமனோட அவர் பேசினதுன்றது எக்ஸ்டெண்டட் டிஸ்கஷன் தான். இல்லை, எனக்கு இதில் 2 டவுட் இருக்குது. ஒன்று, சீமானுக்கு இது வரைக்கும் விழுந்த வாக்குகள் வந்து எப்போவுமே ஒரு புதிய சக்தியை தேடுற வாக்குகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், காலங்காலமாக இருக்கும். ஒரு 2 ஃபோர்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் இருக்கும்போது இவங்க 2 பேருமே எனக்கு வேணாம், ஒரு புது ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு தேடுறவங்க வந்து இருப்பாங்க. வைகோ, விஜயகாந்த், இவங்க எல்லோருமே வந்து அந்த வாக்குகளை தான் வந்து அறுவடை பண்ணாங்க. அதனுடைய அடுத்த வெர்ஷனாக தான் வந்து சீமான் வந்தார். இப்போ ஒருவேளை வந்து ஒரு அதிமுக கூட்டணிக்கே போகிறாரு அப்படின்னா அந்த வாக்குகள் கிடைக்காதானே? அரித்தமெட்டிக்கெலாம் அங்கே அடி வாங்கும்ல. கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் வந்து கூட்டணி வாக்குகளில் கரைஞ்சிடும் இல்லையா? நீங்கள் சொல்கிற வாக்குகள் இன்னொன்று நான் சேர்த்துக்கிறேன். தமாக வந்து திமுக அதிமுக அல்லாத வாக்குகளுடைய பிரதிநிதி தான் தமாக. அந்த வாக்குகள் வந்து சேரும்பொழுது தான் ரஜினியோட சப்போர்ட்டோட, அண்ணாமலையோட சப்போர்ட்டோட 96 எலெக்ஷன் வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆச்சு. தமாக வந்து இந்த 2 கட்சிகளும் இல்லாத வாக்குகள். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள், காங்கிரஸ் கட்சிக்குன்னா தனித்துவமாக விழக்கூடிய வாக்குகளும் வந்து இந்த வாக்குகள் தான். இது எல்லாமே டோட்டல் எவ்வளோனா 15% வாக்கு ரைட்டுங்களா? இந்த 15% வாக்குகள் தான் ட்விஸ்டாகி வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி வைகோவுக்கு போகும், நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்துக்கு போச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது சீமானுக்கு வந்திருக்கு. இந்த வாக்குகள் தான் ட்விஸ்டாகி வரும். இவங்க யாரும் திமுக வாக்குகளையோ அதிமுக வாக்குகளையோ அறுவடை செய்ய முடியாது ரைட்டுங்களா? இப்போது என்ன சினாரியோனா, சீமானை விட அதிகமாக இந்த 2 பேரும் இல்லாத ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து நிற்கிறது விஜய். அப்போ இந்த வாக்குகள்லாம் விஜய் கிட்ட தானே போகும். அப்போ சீமான் வாக்குகள் காலி இல்லை, சீமானோட பேஸ் வந்து காலி இல்லை. இந்த ஃப்ளோட்டிங் வாக்குகள், புதுமையை தேடக்கூடிய வாக்குகளோடைய அது ஃப்ளோட் ஆகி அங்கே போயிடும். அப்போ இவருடைய வாக்குகள் இல்லை. இவரோட வாக்குகளோட எண்ணிய மெஷர்மெண்ட்டு 2% தான் சீமானுக்கு ரைட்டுங்களா? 2% வாக்குகள் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் தேமுதிக எடுத்தால் அது 0.5%க்கு போயிடுச்சு. பாமக எடுத்தால் அது 5%லேருந்து 3.5, அதுலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து வாக்குகள் வந்து கரையுது ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே நின்று களமாடினாதான் இந்த 8.2 வந்து எனக்கு போல நான் அப்படியே நிற்க முடியும். இப்போ எப்படி திமுக கூட்டணியில் களமாடி தானே மதிமுக வந்து தன்னுடைய ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சிபிஎம் எப்படி தன்னுடைய ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுது, சிபிஐ எப்படி தன்னுடைய ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுது. இங்கே மெயின்டைன் பண்ணுற ஐடென்டிட்டியில் தான் அருவாள் சுத்தியிலே இந்தியா முழுக்க பாதுகாக்கப்படுது. அந்த சின்னம் கதிர் அருவாள் வந்து இந்தியா முழுக்க
பாதுகாக்கப்படுறதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஐடென்டிட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு ஐடென்டிட்டிக்கு நான் சேஃப்டியாக போயிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் இப்போ நான் வந்து விஜய்கிட்ட அந்த வாக்குகளை வந்து பறி கொடுத்துட்டு நான் நிற்க வேண்டிய பாசிபிலிட்டி எனக்கு கிடையாது அப்படின்றது தான் சீமானோட விஷயம். விஜய் வந்து பை ஃபார்மேஷன் இட் செல்ஃப், ரஜினிக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக பாஜக தேடின ஆள் விஜய் அப்படின்ற அடிப்படையில் பை ஃபார்மேஷன் இட் செல்ஃப் விஜய் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் தான். அவர் வந்து ரெண்டு பேருமே வந்து திமுகவுக்கு எதிரிகள். ரெண்டு பேரும் திமுகக்குள்ளே அலைனேட் ஆக முடியாது. இவங்க ரெண்டு பேருக்குமே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். இல்லைன்னா இவங்க ரிவர்ஸில் கீழே இறங்கணும். இல்லை, இப்போது விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ அது அதிமுக கூட்டணி மட்டும் இல்லை. அதிமுக தாவேக்கான அது அதிமுக கூட்டணி. ஆனால் அதிமுக அங்கே பாஜக ஆல்ரெடி இருக்குது. இப்போ விஜய் போனார்னா ஒரு பாஜக கூடயும் கூட்டணி வைக்கணும். எங்களுடைய ஐடியாலஜிக்கல் எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜகவை தான் சொன்னார். அந்த விக்கிரவாணி மாநாட்டில் இருந்து அவர் சொன்னார், ஏன் பேரை சொல்ல மாட்டீங்க அப்படின்றதுக்கு வந்து லியோவை பார்க்கணும்ல பாருங்கன்னு சொல்லிட்டு பேரையும் வந்து அவர் சொன்னார். நரேந்திர மோடி பேரையும் வந்து பிரதமர் பேரையும் சொல்லி வந்து விமர்சித்தார். இப்போது யார் ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொன்னாரோ அவங்க கூட போய் விஜய் கூட்டணி சேர்ந்தா இந்த விஜய் இப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா விஜய்க்கு ஃபார்மேஷன் இட் செல்ஃப் பாஜகவுடைய பேக்கப்பில் தான் அவர் வர்றாரு. அதுக்கு காரணம் வந்து திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்கணும் அப்படின்னா விஜய் அந்த கூட்டணிக்கு போனால் அந்த அஜெண்டா வந்து ஃபுல்ஃபில் ஆகாதுல்ல. கரெக்டு தான், அந்த அஜெண்டா வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதுக்காக தான் விஜயை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு விஜய் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கார் இல்லையா, நான் வந்து ஒரு கூட்டணி அமைப்பேன், என் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பேன். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சார்னா அதுவும் திமுக வாக்குகளை உடைக்கும் இல்லவா. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அந்த மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கான முயற்சியும் இருக்குது. அதே நேரத்தில் விஜயை அட் எனி காஸ்ட் விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டோம்னா அந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிடும் இல்லையா. இப்போ 20% விஜய் ஒரு 10-30 ரைட்டா அப்படி வரும் இல்லையா. ஆனால் விஜயோடைய ஒரிஜினல் அட் த கணக்கெடுப்பு பிரகாரம், நம்ம சோர்ஸஸோட கணக்கெடுப்பு பிரகாரம் விஜயோட மோஸ்ட் வந்து 6% தான் வருது, அதிகமாக வரல. சீமான் 2% தான் வருது. இது 8%. இது வந்து ஒரு அடிஷ்னலாக வரும் இல்லையா. 28 ஒரு 28 ப்ளஸ் பாஜக ஒரு 5, அவங்க எடுத்த 18 சொல்கிறேன். அப்புறம் பாமக எல்லாமே சேர்ந்தால் திமுகவுக்கு எதிரான ஒரு சாலிட் ஃபார்மேஷன் வருது இல்லையா. பாமக, தேமுதிக, விஜய், சீமான், அதிமுக, பாஜக. அப்போது வந்து எந்த இடத்துலையும் ஓட்டு வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிந்தி சிதறி போகாமல் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் முதல் கேள்வியிலேயே குறிப்பிட்ட மாதிரி அன்றைக்கி வந்து அதிமுக ஆளுங்கட்சி, மக்கள் நல கூட்டணி வந்து உதவிச்சு. இன்றைக்கி திமுக தானே ஆளுங்கட்சி, இந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து சிதறடிச்சிடாதா அப்படின்னு. அப்போது நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஃபார்மேஷன் போனாங்கன்னா இருக்கிற டேஞ்சர் அங்கே தான், ரைட்டுங்களா. பிஜேபி கூட்டணிக்கு போகிற ஓட்டுகளும் இங்கே வந்துடும் பை மிஸ்டேக். இவங்க ப்ரோ பிஜேபிக்காக இவங்க அலையன்ஸை ஃபார்ம் பண்ணால் கூட பை மிஸ்டேக் வந்து பிஜேபிக்கு போகிற ஓட்டுகளும் இங்கே வந்துடும். ஸோ அதுக்காக தான், அந்த டேஞ்சரை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு முயற்சி வந்து இவங்களை முழுக்க பாஜகக்குள்ளேயே கொண்டு வந்துடுறது, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வந்துடுறது, இல்லைன்னா தனியாக போடுறது. இந்த 2 ஆப்ஷன்ஸையும் வச்சு தான் மூவ் பண்ணி, இந்த 2 ஆப்ஷன்ஸில் வந்து எல்லோரும் ஒரே கூட்டணியாக வந்துட்டாங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள் சிதறாது. இது வந்து ஒரு சைடு. இப்போ இன்னொரு சைடு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது தனியாக ஒரு அணி ஃபார்ம் பண்ணுறதுன்னா அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, திமுக அதிமுக கூட்டணி, இந்த 2 கூட்டணிகள் நம்ம 2021 எடுத்துக்கலாம். 2021 பெஞ்ச்மார்க்காக எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக, பாஜக, பாமக அந்த ஒரு கூட்டணி இருக்குது. இந்த பக்கம் வந்து திமுகவோட இப்போதைய கூட்டணி இருக்குது, மக்கள் நீதி மையத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த 2 கூட்டணிக்குமான வித்தியாசமாக இங்கே இருக்க போகிறது மைனாரிட்டி வாக்குகளாக தான் இருக்கும். மைனாரிட்டி வாக்குகள் தான் இந்த 2 கூட்டணிக்குமான வித்தியாசமாக இருக்கும். இவங்க வாங்குற வாக்குகளும் இவங்க வாங்குற வாக்குகளுக்கு. இந்த பிரிட்ஜை உடைக்கிறதுக்கு இந்த இன்னொரு அணி ஃபார்ம் ஆகுதா? நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் தலைமையில் ஒரு அணி மைனாரிட்டி வாக்குகளை குறி வச்சு தான் வந்து விஜய் தலைமையிலான ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி என்பது நடக்குது. ஆனால் திமுக கூட்டணியோட இம்பெடட் வாக்குகள் தான் மைனாரிட்டி வாக்குகள். அதுலேருந்து மைனாரிட்டிகளை, முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரிக்கணும். இப்போ விஜய் வந்து நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டி போடுறதா முடிவு பண்ணியிருக்காரு. நாகப்பட்டினம்ன்றது வந்து கிறிஸ்டியன் ஃபிஷர்மென்ஸ்
ஃபெர்னாண்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டியன் ஃபிஷர்மென்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேளாங்கண்ணி மாதா கோவில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் நாகப்பட்டினம். அந்த தொகுதியில் தான் நம்ம காளியம்மாள், ரைட்டுங்களா. சிபிஐ வந்து அங்கே வலுவான ஒரு கூட்டணி, இது ஒரு வலுவான சக்தி. இப்போ கூட காளியம்மாளுக்கு பதில் ஒரு அம்மாவை வந்து சீமான் போட்டிருக்காங்க. அந்த அம்மா பேசும்போது கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ப்ரைஸ் பண்ணி அந்த அம்மா பேசுகிறாங்க. ஸோ அந்த பகுதி அப்போது அந்த ஓட்டுக்களை, கிறிஸ்டியன் ஓட்டுக்களை எடுக்க முடியுமா, பிடுங்க முடியுமா அப்படின்றது தான். மைனாரிட்டி ஓட்டுக்கள் வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கான மைனஸ் கிடையாது. திமுக அதிமுக கூட்டணிக்கான மைனஸாக நான் பார்க்குற ஓட்டுக்கள் என்னென்னா, ஒற்றுமை இல்லாத அதிமுக, முக்குலத்தோர் ஓட்டுக்கள் வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது, டோட்டலாக மைனஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து மிகப்பெரிய மைனஸ்க்கு போகும். எப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா இல்லைன்றது. டிடிவி தினகரன் வந்து இங்கே ஆட் ஆனால் கூட அவருடைய வாக்குகள் வந்து முழுக்க வராது. டிடிவி தினகரன் வந்து என்ன பிளானில் இருக்காருன்னா, பாஜகவில் முழுசாக சேர்ற பிளானில் இருக்கார் டிடிவி தினகரன். ஸோ அந்த விஷயங்கள் தான் மைனஸாக இருக்குமே தவிர மைனாரிட்டி வாக்குகள் இருக்காது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். விஜய்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அன்டெஸ்டட். இது வரைக்கும் வந்து எங்கேயுமே டெஸ்ட் பண்ணல. அவர் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாரு அப்படின்றது இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல. பட் அவருக்கு ரீச் என்பது இருக்குது. அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து வட மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. விஜயும் பாமகவும் சேர்ந்து அங்கே நின்னாங்கன்னா, வட மாவட்டங்களில் நின்னாங்கன்னா, அதிமுக அணிக்கு ஒரு நல்ல ஃபோர்ஸ் அங்கே வட மாவட்டங்கள் வந்து அமையும். அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கே தவிர, விஜய் வந்து முழுக்க மைனாரிட்டி வாக்குகளை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கேள்வியை வந்து இது தொடர்பாக வந்து திமுக கூட்டணி வந்து அவேராக இருக்கா? ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏ, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ தாரக பற்றி இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ கன்னியாகுமரி வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கன்னியாகுமரியினுடைய அந்த ஓட் போலரைசேஷன் எப்படி இருக்குன்னா, ஹிந்து வெர்சஸ் நான் ஹிந்து அப்படின்னு தான் அங்கே போலரைசேஷனே இருக்கும். இதில் இந்துக்களினுடைய வாக்குகள் பெரும்பாலும் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகும். மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும். அதை வச்சு தான் வந்து அவங்க வெற்றி பெற்றுருக்காங்க. 2016 வெற்றி பெற்றதாக இருக்கட்டும், 19 வெற்றி பெற்றதாக இருக்கட்டும். அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இருந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் வந்து அங்கே 2 தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெறாங்க. அதிமுக ஒரு தொகுதியில் வெற்றி பெறுது, பாஜக ஒரு தொகுதியில் வெற்றி பெறுது. இப்போ விஜயும் வந்தார் அப்படின்னா, விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்டை பிரிச்சார்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வந்து அட்வான்டேஜாக போகும். இதை வந்து திமுக கூட்டணி உணர்ந்திருக்கா? விஜயால் வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் பிரிச்சிட முடியும் அப்படின்றது கலைஞர் பதில் தான் இதுக்கு. நெல்லை நமக்கு எல்லை, குமரி என்றும் தொல்லை. குமரியோடைய பாலிடிக்ஸ் வந்து என்டையர்லி வந்து பிஜேபி தானுலிங்க நாடாரை வச்சு, மீனாட்சிபுரம் கலவரத்தை வச்சு அங்கே வந்து போலரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மண்டைக்காடு, மீனாட்சிபுரமும் கலவரம் தான். மண்டைக்காடு, மீனாட்சிபுரம், இந்த கலவரங்கள் வச்சு அவங்க வந்து போலரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு முறை கன்னியாகுமரி பார்லிமெண்ட்டில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு, தர்மபுரியில் அன்புமணி ஜெயிக்கிறார் ஒரு தடவை. ஒரு 2014 அந்த அளவுக்கு போலரைசேஷன். குமரி பாலிட்டிக்ஸை வச்சு நம்ம வந்து என்டையர் பாலிட்டிக்ஸை சொல்லவும் முடியாது. அங்கே வந்து போன எலெக்ஷனில் வந்து அதிமுக வாங்கின வாக்கு வந்து 4000 ஓட்டு தான் வாங்கிச்சு ஒரு சட்டமன்ற தொகுதியில். பை எலெக்ஷனில் விளவங்கோடில் 4000 வாக்குகள் தான் வாங்கிச்சு. அதிமுக வந்து இன் டோட்டல் வந்து 7 பார்லிமெண்ட் தொகுதியில் டெபாசிட் கிடையாது, ரைட்டுங்களா. பல இடங்களில் 3வது இடத்துக்கு போச்சு. அப்போது அதிமுக வந்து வீக்கர் விக்கெட்டில் இருக்குது. அதிமுக இன் டோட்டல், அதிமுக பாஜக கூட்டணி வாங்கின டோட்டல் வாக்குகள் வந்து 38%. 18% பாஜக வாக்குகள், 20% அதிமுக வாக்குகள். அதிமுக இந்த பக்கத்தில் வாங்கின கவுண்டர் பெல்ட்லேயும் நார்தன் பெல்ட்லேயும் வாங்கின வாக்குகள் வந்து 20%, பாஜக எதிர்ப்பு வாக்குகள். அண்ணாமலை வந்து இங்கே வாங்கின வாக்குகள், சதர்ன் பெல்ட்டில் வாங்கின வாக்குகள், சதர்ன் மற்றும் வெஸ்டர்ன் பெல்ட்டில் வாங்கின வாக்குகள் 18%. வெஸ்டர்ன் மட்டும் இல்லை, தருமபுரி வரைக்கும் அவங்க தமிழ்நாடு முழுக்க வாங்கின வாக்குகள் 18%. 18% வாக்குகளும் எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள், ரைட்டுங்களா. இந்த மாதிரி பொருந்தாத ஒரு கூட்டணின்ற ஒரு காம்பினேஷனுக்குள்ள விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து எப்படி அமல்கமேட் ஆக போகுது?
அது வந்து இன்றைக்கி வரைக்கும் அன்டெஸ்டட், எந்த சோதனைக்கும் உட்படுத்தப்படல. எங்கே போய் அடிக்கும், எப்படி அடிக்கும், எங்கே அடிக்கும்லாம் தெரியாது. கை மூடி வச்சுருக்காங்க, கை மூடி வச்சுருக்காங்க. பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை விழித்து பார்த்தா கை 4 விரலும் ஊனமாக கூட இருக்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அது அன்டெஸ்டட். இப்போது வந்து இவங்க கமலை இறக்குவாங்க, இவங்க ரஜினியை யூஸ் பண்ணுவாங்க. விஜய் அரசியல் ஃபார்மேஷன் வரும்போதே திமுக வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. விஜய் வந்தால் என்ன பண்ணுவார், விஜய் யார் அடிப்பார், எப்படி போவார், எப்படி நிற்பார் அப்படின்றதுக்கான ஒர்க் அவுட்டுக்குள்ளே அவங்க பெருசாக வந்துட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன், விஜயை விமர்சனமே பண்ண மாட்டாங்க திமுக, டோட்டலாக விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஆனால் பிஜேபியை பயங்கரமாக அடிப்பாங்க. ஸோ இங்கே வந்து சென்ட்ரலாக நிற்கிறது வந்து மைனாரிட்டி வாக்குகளும் ஆன்டி பிஜேபி வாக்குகளும் தான் தமிழகத்தில் மைய இடத்தை பெறுகிறதே தவிர இந்த விஜயோட ரோல்ன்றது வந்து அன்டெஸ்டட் அண்ட் அன்கொஸ்டின். ஸோ இதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. கன்னியாகுமரியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. பார்க்கலாம் சார், இந்த அரசியல் கணக்கில் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி நகருதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய இணைவு கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள், சேமியுங்கள். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சய திருதியை நல்வாழ்த்துக்கள். Extraordinary problems require extraordinary care. Avail up to 50% off on skin and hair treatments only at VCare. 5-star K செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 Hours வெற்றி நடை போடுகிறது.